இந்த வருஷம் உனக்கான வருஷம் மகனே, மகளே, இது உனக்கான வருஷம் மகளே. இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராத, இந்த வருஷத்தை நீ இழந்துராத. நண்பன் ஃப்ரெண்டுன்னு ஓடி இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராதப்பா. இன்னொருத்தருடைய வீட்டுல போய் உட்கார்ந்து இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. தூங்கி இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. நீ யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி போய் இந்த வருஷத்தை தொலைச்சிராதப்பா. போனை பார்த்துட்டு உட்கார்ந்து இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராதப்பா. யாரோ ஒருத்தரிடத்துல பேசி உட்கார்ந்து இந்த வருஷத்தை நீ தொலைச்சிராத. இந்த வருஷம் உன் தலையெழுத்த மாத்துறதற்காக ஏசப்பா கூட்டி கொடுக்கிற வருஷம். இந்த வருஷம் உன் வாழ்நாள கர்த்தர் சிறக்க பண்ணுகிற வருஷம். இந்த வருஷத்துல கர்த்தர் ஆரம்பிக்கிற வளர்ச்சிய நீ பரலோகம் போகிற வரைக்கும் இந்த வளர்ச்சி உன்னை பின்தொடரும். இந்த வருஷத்துல கர்த்தர் உறுதியான ஒரு இடத்துல உன்னை கொண்டு போய் வைப்பாரு. இந்த வருஷம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பிறக்கும். இந்த வருஷம் நீ ஒரு மகிமையை நிச்சயமா பாப்பீங்க. இன்றைக்கு இந்த 2026வது வருஷம் உங்க என் கையை பிடிச்சு சொல்றாரு, எந்திரே, நீ படுத்து கிடந்தது போதும், நீ சோர்ந்து போய் கிடந்தது போதும், நீ மனம் தொடர்ந்து போய் கிடந்தது போதும். உன் மேல நான் வச்சிருக்கிற அபிஷேகம் பெருசு, உன் மேல நான் வச்சிருக்கிற திட்டம் பெருசு, உன்னை குறிச்ச அழைப்பு பெருசு. எத்தனை தூரம் பிசாசு உன்னை பின்னாடி கொண்டு போனாலும் உன்னை நான் விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சத்தத்தை கேட்க பண்ணதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மகனே, நீ ஆயத்தமா வரலன்னு எனக்கு தெரியும், நீ சும்மா இந்த இடத்துல வந்தேன்னு தெரியும். ஆனா ஏசப்பா அவனுடைய பெரிய திட்டம் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க சொந்தக்காரங்க நினைச்சதை விட அடுத்த லெவல் ஆண்டவர் உன்னை கொண்டு போவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. பிரதர், இதுவரையிலும் நீங்க பார்க்காத ஒரு மகிமைய 2026ல கர்த்தர் உங்க கண்கள் பார்க்க வைப்பார். நிச்சயமா. ஒருவேளை 10 வருஷமா ஒரே சூழ்நிலையில நீங்க அடைக்கப்பட்டு கிடைக்கலாம். நீங்க பிறந்ததிலிருந்து நிறைய பேரு ஒரே சூழ்நிலையில சிக்கி தவிக்கலாம். எனக்கு முன்னேற்றமே வராதா, எனக்கு உயர்வே இல்லையா, என் தலையெழுத்துல இப்படிதான் எழுதப்பட்டிருக்குதா, நான் மேல வரமாட்டேனா, நான் அடுத்த லெவல் போகவே மாட்டேனா, நாளுக்கு நாள் நான் குறைஞ்சிட்டே வர்றேனே. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஏசப்பா இந்த வருஷம் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. நிறைய பேருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிக்கிறத நான் பார்க்கிறேன். அவருடைய வலது கரத்தை ஏசப்பா பிடிச்சு தைரியம் சொல்லி சொல்றாரு, நீ இந்த இடத்துல உட்கார வேண்டிய பர்சன் அல்ல, நீ இந்த கரைக்கு உள்ளவன் அல்ல, நீ இந்த இடத்துல உட்கார கூடியவன் அல்ல. நான் இங்க இருந்து உன்னை எடுத்து ஒரு அடுத்த லெவல் நான் உன்னை கொண்டு போவேன், அடுத்த ஒரு மகிமைக்குள்ள நான் உன்னை கொண்டு போவேன்.